வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் ஷோ. நம்ம குக்குங்களுக்கு கூட சர்ப்ரைஸா இருக்கும். ஆனா இந்த வாரம் நம்ம ஜட்ஜுங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்க போகுது. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சிங் சரியில்லையாப்பா. நல்லா தர்கா வாசல் வெளியில மாறதுக்கு துர்கா பாட்டு உங்களுக்குலாம் சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. எலிமினேஷன் வாரம் ஒரு கண்டஸ்டன்ஸ் will be missing. கொஞ்சம் வலிக்கலாம் செய்யும். அப்படியா? இனிமேல வந்து அவங்க குக்ஸ் கிடையாது, அவங்க they are called professional chefs. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. உங்களே அப்படி கூப்பிடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இதுல அவங்கள வேற ப்ரொஃபஷனல் செஃப்னு கூப்பிடணுமா? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதோட நிப்பாட்டிக்க அவ்வளவுதான். அதனால பாக்கும்போது ஷெஃபா தான் தெரியும். எல்லாருக்குமே ஒரு ஷெஃப் அவுட் கொடுத்துறேன். ராஜு பண்ண பிரியாணி எல்லாம் பார்த்துட்டுமா நீங்க இந்த முடிவுக்கு வந்தீங்க? தாண்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். ஒரு செஃப் அப்ப எப்படி நீங்க கேள்வி கேட்க முடியும்? இருக்கும்போது யாரும் செஃப்பா இங்க மாற முடியாதுடா. அப்படி என்றால் ஆலோசனை தேவைப்படும் போது மட்டும்தான் தாங்கள் பேச வேண்டும். 2 வாரம் தோத்துட்டு எந்த முகரைய வச்சுட்டு நீங்க எல்லாம் அப்படி ஜாலியா வர்றீங்க? என்ன சொல்றீங்க? அட போடா. செஃப் கோட் போட்டு ஏதோ குங்ஃபு கராத்தே கிளாஸ்ல வணக்கம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டீமுக்கு தெரியாது சார் சமையலே. எப்பா மாறி 18ஆம் வாரத்தில் நிக்கிறீங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து எதுக்கு உண்மையா இருந்தாலும் தட்டுவோம், நாங்களா தட்ட மாட்டோம். நீ ரொம்ப ஓவர் தெரிஞ்சவே போடா. பீச் என்ன வந்து குக்கு தான் கூப்பிட்டாங்க தவிர ஷெஃப்னு யாருமே கூப்பிடவே இல்ல. சொல்லி நான் கூப்பிட்டு போனேன். மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. செஃப் கோட்டை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு? கொஞ்சம் இந்த இடத்துல டைட்டா இருக்கு, மத்தபடி யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? நல்லா சமைச்ச ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. மிச்லின் ஸ்டார். ஆக்சுவலி வீட்ல இருக்கு சார். கிறிஸ்மஸ் டைம்ல போர்ச்சுகல்ல போடலாம். ஆளு பவர் ஸ்டார் மாதிரி இருந்தாலும் எல்லா ஸ்டாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. பெருப்பு வந்துடும். உலக அரசியல் மாமேதை. வெரி குட். தோத்தது ஓகே, அதுக்காக நாங்க என்ன செத்து ஆவியாவா ஆயிட்டோம்? என்ன பேசினாலும் மதிக்க மாட்டேன். மத்தவங்க கிட்ட எல்லாம் அவ்வளவுதான் பேசுறது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். குமார் நீங்க அந்த கார்னர் போங்க, நந்தகுமார் நீங்க இந்த கார்னர் போங்க. பாரிஸ் கார்னர் போயிரு, அங்க பஸ் ஏறி பீச்ல போய் குதிச்சிரு. படிச்சவன் 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? சொல்லு. கைப்புல ஐயோ இவன் பொறுப்பை காட்டுற இருக்கிறவன் பருப்பெல்லாம் எடுத்துருவானு. என்னடா பண்ற போய் சொல்லடா. கேட்டரிங் பண்றீங்க மாதம்பட்டிக்கு ஆப்போசிட் வச்சு ஜாமூஸ் கேட்டரிங். அவரே மாதம்பட்டி ஆப்போசிட் தான். யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுறா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா. மாதம்பட்டிக்கு போட்டி என்ன ஆரம்பிச்சிருக்கா? அப்படி ஆர் சொல்றது? அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? சுலைமான் டீ பாத்து என்ன சொன்ன? அவர் வாயை தேடிட்டு இருக்காரு பெருமளவு. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. வாய் இந்த பாரு நீங்களே தெரியுங்க பாத்தீங்களா? ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. என் புள்ள புகழ் வேணும்ன்றது. நீ வா வச்சிருங்க. ஐயோ அவன் சொன்னதுக்கு எப்படினாக்கா நான் சொன்னதுக்கு தெரிஞ்சதுன்னா சரி நீங்க பேசிக்கிட்டு நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். தம்பி இந்த கோமாளி அடிக்கிறது துன்புறுத்ததெல்லாம் இல்ல. இது ஏதோ பண்ணணும்னு சொன்னா அண்ணனே பண்ணுவேன். சரியா? டென்ஷன் ஆகாதீங்க. லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். அவர் முகத்துல மட்டும் இந்த சந்திரமுகி படத்துல வரும்போது ஒரு தேஜஸ் தெரியுது பாத்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். கண்ணாடி போட்டுருக்கேன். கொஞ்சம் விஷவாய் குடுறா, சாப்பிட்டு செத்து போயிடுறா. அது காரணம் என்ன தெரியுமா? அவரோட எல்லா குக்கிங்கே எலிமினேஷன் ரவுண்ட் போற மாதிரி தான். அவருக்கு அது ஒண்ணும் புதுசு கிடையாது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. பேரிங் இதுலயே விவசாயியோட பேண்ட கிழிச்சு விட்டுருக்கோம். மேல போ எதெல்லாம் கிழிக்கிறோம்னு மட்டும் பாரு. நீ வேற ஏன்டா உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? விவசாயி போச்சா கிழிஞ்சிருச்சா காட்டு. ஒரு ஆங்கர் எல்லாத்தையும் சோல பார்க்கணும். அதுக்கு இதெல்லாம் ஃப்ரெண்டுடா ஒண்ணா படிச்சவன். யாரு இந்த சீனியர் லாயர்? 2 பேர் ஜூனியர் பின்னாடி சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அங்க ஒரு அவங்க வந்து ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்னோட திறமை, உன்னோட கைத்தலை எல்லாம் காட்டணும். ஓகேவா? நந்தகுமாரன் வெளியில அனுப்பிக்க. வேற யாரு? நான் தான். சவுண்ட் கட்டா. ஆமா இப்ப அப்படியே நகைச்சுவை 4 பக்கம் பண்ணுவாரு. புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கா. உப்ப மாத்தி வச்சதுனால தான் நீ செஃப் ஆஃப் தி வீக் வாங்குன. நீ நந்தியை நீ மறந்துடாத. நந்தியா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த மாதிரி ஏதாவது பண்ணா வேணுனே அட்வான்டேஜ் டாஸ்க்னா வந்து ஃபெயில் ஆகும். இல்லன்னா நீ பாஸ் ஆகி குடிச்சிடுவ. டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. நாடே மத கல்ட்ரா. நந்தகுமார் என் பெருமை எடுத்துடா. உன் பெருமை எல்லாம் சொன்னா அப்புறம் சிரிச்சிடுவாங்க. இங்க பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். வருது சிரிப்பு வருது சித்தாப்பு. என் சிரிப்புக்குள்ள இருக்குதையா குத்தாப்பு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானய்யா. எல்லா பால்ஸையும் எம்டி பண்ணும். டைமர்டா அடா லூஸ் அடிக்கடா. இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறது என்னைய தப்பு? அது நமக்கு ஒத்து வராதுங்க. The winner is Red Team Raju. அபோ
என்னடா மகுட்டி டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. இந்த இடுப்பு டாஸ்க் எல்லாம் லட்சுமி மேம் கொடுத்தீங்கன்னா பின்னிருப்பாங்க. தேவையில்லாம சபா நாட கொடுத்துட்டீங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். ரெண்டு கேம்லயுமே ரெட் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. தவிர எல்லாத்தையும் வின் பண்ணுவாங்க இந்த ரெட் டீம். இதே வரடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ராஜு இதுலயாவது நீ வின்னானே ஓகேடா. எப்படியும் அட்வான்டேஜ் வின் ஆக மாட்டான். விட்டா கிறுக்கு நாச்சிரு வாங்கி போட்டுருக்கு. எப்படி இந்த பக்கம் வந்தீங்க இவ்வளவு தூரம் சென்னையில இருந்து? இப்ப பாருங்க வடிவேல் பின்னிடுவான் பாருங்க. டேய் மன்றாய் போ ராஸ்கல். வந்தவங்க அந்த படத்துல டெல்லி கணேஷ் பண்ணிட்டு இருக்கேன். வடிவேல் சார் நான் வேணும்னு பண்ணல சார். சொல்லுங்கடா. சொன்னீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போர் தனியா பொம்பளை ஆடு குடிக்கிற மாதிரி நல்லா குடிக்கிறான்பா. அற்புதமா. இது என்னடா கான்செப்ட்? ஏய் சூர்யா வச்சிடறா வேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. சாரி, நான் அதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். ரங்கராஜ் பக்கத்துல இருக்கிற அந்த காலத்து ஆனந்தராஜ். இட்ஸ் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ், தட்ஸ் லைஃப். அடி வாங்க அவன் சீக்கிரம் இருந்துச்சா? நீ ரொம்ப நேரம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? 1 2 3 எல்லாரும் என் ஃபேன். இல்லங்க நான் வெளில போறேங்க. இதெல்லாம் நீ ஒண்ணு காமெடி எப்படி பண்ணு? கூலிங்க்கு ஃப்ரிட்ஜ் முக்கியம், இந்த ஷோக்கு ஜட்ஜ் முக்கியம். பிரதர் உங்க ஆட்டோ வந்துச்சு போலாமா? மோச போயிட்டா, மோச போயிட்டா. கேலண்டர்ல தேதிய பாரு, முடிஞ்சா என் கூட மோதிப்பாரு. ஆனா இன்னொரு 5 அடி வரைச்சு இதெல்லாம் கேட்க முடியாது. இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. 2 பேர் போங்க, டேபிளுக்கு வருவேன். டேபிளுக்கு நீங்க வரும்போது டிப்ஸ் கொடுக்கறாங்க நான் கிடையாது. குழந்தை தனமா பேசக்கூடாது. ஏடி யாகாம்பரம் பிரசன்டர் எல்லாம் பண்றீங்க. அவர் ஒண்ணும் உயரதிகாரல, அவரை போய் ரிப்போர்ட் பண்றீங்க. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. யார் தலையில நிறைய பிஸ்கெட்ஸ் நிக்குதோ அவங்க தான் இந்த டாஸ்கோட வின்னர். மனசுலாயோ மனசுலாயி. எங்க தலைவி பிரியா போல் டான்சர்ல கியூன்டா. ஆனா ஒண்ணுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாத்தி விடுறீங்க. ஜெயிச்சிருங்க பிரியா மேம். பாத்து மூச்சு விட்டுறாதீங்க. வந்து நின்னது குத்தமாடா. லட்சுமி மேம், இதுக்கு முன்னாடி நெத்தியில ஏதாவது தாங்கிட்டு போயிருக்கீங்களா? பெரிய பொட்டு வைப்பாங்களே அந்த படத்துக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? உங்க நெத்தியில நீங்க என்ன எழுதிருக்கோ தெரியல. நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். பாரு முகூர்த்த நாள் அதுமா என்ன கொலகாரன் ஆக்கிடாத. போயிடு. இந்த வாரத்துல முதல் முறையா ப்ளூ டீம் வின் பண்ணிருக்கு லட்சுமி மேம். You serious? லட்சுமி மேம்க்கு அழுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. வாய முறா குரங்கு. ஒரு ஐஸ்கிரீம் கேட்டா 4 ஐஸ்கிரீம் கொடுத்தா எப்படி? அந்த மாதிரி. This is an unwanted statement irrelevant to the current situation. எல்லாம் உருட்டுதான். ஏன்னா இப்ப வேலை பண்ணோம்ல, அதனால உருட்டு. வேற டேய் கூண்டு போங்கடா, கோவத்துல போட்ற போற. கிங்க முன்னாடி அவன் கூடயே இரு. கிங் ஆஃப் டைம்ல திரும்பி பார்க்க கூடாது. ஃபோக்கஸ். கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. மேம் இப்படி பண்ணி சௌந்தர்யா பயந்தவங்க கூட வர மாட்டேங்கறா மேம். போட்டு கொடுத்துட்டாலே போட்டு. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அண்ணா வணக்கம். டயலாக் மறந்தா? மேடம் கொரியால இருந்து இந்தியாவை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க யார் தேவையில்லாத குக்கை எல்லாரும் வெளிய அனுப்பு. ராஜு கூப்பிடுறாங்க பாரு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? ஏய் அவனை வெளிய அனுப்பு. அவனை வெளிய அனுப்புறதுக்கு தான் எபிசோட நீ வெயிட் பண்ணு. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். அப்படி மாப்ள நல்லா பண்ற. இது எப்படி இருக்கு? அவனை போய் கூட்டு வா போ. யார் என்னன்னா? ஆமா நீதான் வா. கூப்பிட்டா நானே வருவேன்ல. அது எதுக்கு ஒரு ஆளை விட்டு வேற கூப்பிட்டு? இத மட்டும் அக்கனையா பேசு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா ஊர்ல இருந்து வந்து கலிசட பையன் ஏன் உயிரை வாங்குதுங்க எல்லாம். ஐயா என்ன தேடுறாங்க? கூலி மிச்சமாவும் உன்னெல்லாம் ஆங்கரா போட்டேன் பாரு. ஐடி கம்பெனில ஃப்ரைட் ரைஸ் போடுற தம்பி மாதிரி இருக்காப்ல. எல்லாருக்கும் இதுல ஏறி உட்கார்ந்தனே அப்படியே பழைய ஞாபகம் எல்லாம் திருப்பி வருமே. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சொல்ல வந்து சொல்ற வெண்ண பையல. சாவு அடிக்கிறாங்களே நீங்க. ஐயோ வாட்டர்மெலன் வாண்டடா வெட்டறானே. சீசா போறோம். என்ன ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. இங்க இருக்க குக்குலயே உனக்கு ரொம்ப பிடிச்ச குக்கு யாரு? நான் தான். சும்மா கேளு. என்ன குறுகுறுன்னு பாக்குற? பல்லாடு தெரியுமா சொல்ற ராஜு? உன்னை கொன்றுவேன். இது போதும் பாரு. கத்தி அண்டு இருக்கு ஓட்டு. எவ்வளவோ பண்றோம்,
இத பண்ண மாட்டோமா என்ன? அட்வான்டேஜா வின் பண்ணிடுவோம். மெயின் டாஸ் தோத்துறோம். இந்த கான்பிடன்ஸ் தான். காரணம் இவன் மேல இல்ல, இந்த அவன் மேல. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அவுட்லெட்லாம் பாருங்களா, ஃபாரின் வெப் சீரிஸ் பண்ற மாதிரி இருப்பான். நடுவுல போய் பாரு, குங்குமம் போட்டு கவுண்டர் மாதிரி போட்டு வச்சிருப்பான். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? யாரா இது? டேய் என்னடா ஃபாஸ்ட் ஃபுட்ல கறி வெட்டுற மாதிரி வெட்டுது பொண்ணு. காமெடி. இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட கழட்டிடுவான். இந்த டைம்ல போய் அது பண்ணிட்டு இருக்க. ஐயோ வெட்ட வேண்டிய டைம்ல இத போட்டு விட்டு நான் பண்ணும்போது அந்த கேப்ல பண்ணு. கத்தாத ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். போடு சீக்கிரமா. பொறுமைப்பா. நீ பண்றத பார்த்தா எனக்கு பதறுது. பேசாம போறியா, வாய்க்குள்ள கத்திய விட்டு சுத்தவா. பொறுமை சாமி. உள்ள மட்டன் இல்லடா, வாட்டர் மெலன் தான் இருக்கு. ஐ டோன்ட் கேர். ராஜு, உனக்குலாம் பொதுவா எத்தனை லவ் ஃபெயிலியர் இருக்கும்? எதுவுமே ஃபெயில் ஆனது இல்ல, எல்லாம் சக்சஸ். எடுத்துட்டு போடா. எடுத்துட்டு போய் ஊத்துறா. யாராது டேய்? யாராது? உள்ள எவன்டா கத்துறது? எலிமினேட் ஆனா கூட பரவாயில்ல. அட்வான்டேஜ் பண்ண போறேன். சொல்லியாச்சு, டப்புன்னு எடிட் பண்ணி அனுப்பி விடுங்க. நான் குமார் அவசரப்பட்டிய பெட்ரோல் திருடர் தம்பி. தங்க இந்த ரெட் டீம் வந்து ஜெயிக்குது அப்படின்றது என் கண்ணுக்கு தெரியுது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். டேபிள் தோக்கணும் தோக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் ப்ளூ டீம் தோக்கணுமா மட்டும் தான் கிடையாது. அதுக்கு மட்டும் பதில் சொல்ல முடியும். ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டு இரு. இவனை என்னங்க பண்றது? பீச்ல செலவை அரை மணி நேரம் ஆகுமா சொல்றீங்க? டேய் ஏறி நின்று அவ ஹைட் தான் இருக்க. சீ வாடா. நம்மளுக்கு என்ன வருதோ, நம்ம பாடி எவ்வளவு தாங்குதோ அத மட்டும் தான் பண்ணணும். ரெட் டீமுக்கு வந்து கடந்த சில வாரங்களாவே தோல்வியை தழுவுனா பரவாயில்ல, கட்டி பிடிச்சி உருள்றீங்க. வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? தோத்தது Problem இல்ல. அட அந்த காலத்து ஆந்த மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது பண்ண ஒரு வாட்டி. நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். ஒண்ணுமே இருக்காதியா உள்ள. சும்மா ஏதாவது சொல்லறது, வேலையை ஜாஸ்தி பண்றது. நீ பேசுறது யாருமே கவனிக்கல. இதனால தான் உன்னை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. நாங்க ஜட்ஜ் பண்ணா we know what it is. நீங்க அத போய் சரியில்லைன்றதுல நியாயமே கிடையாது. இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. நீ தானே வின்னர். வின்னர் படத்துல இருந்து தானே வந்திருக்க. இந்த டைமிங் சென்ஸ் ஒண்ணும் குறைச்சல. டேய் நீ சும்மா இருடா. இன்னைக்கு வந்து இவங்க டிசைட் பண்றதா நீங்க எல்லாருமே குக் பண்ண போறீங்க. இவங்க யாரு டிசைட் பண்ணது? என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் ஒரு ஷெஃபா மாறி இருக்கீங்க. முழுசா இது ஒரு ரெஸ்டாரண்டாவே மாறி அது இருக்கு. ராஜு பார்த்து சொல்லுங்களேன். செருப்பு பிஞ்சு போயிடும். ஒரு தமாசுக்குங்க. என்னடா தமாசு? டெசிஷன் ஃபைனல் இல்லன்னு அப்பப்ப क्वेश्चन பண்றீங்க இல்லையா? சோ இன்னைக்கு நீங்க சமைங்க, நாங்க வெளில போறோம். அப்படி சொல்லாதீங்க தம்பி. என்னையா என்ன அவசரப்படாத. இந்த காரணம் ஐயோ சார், ஐயா போவாதீங்க. வார்த்தை சொன்னீங்க சார். எப்ப கிளம்புவீங்க சார்? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. பார்த்து போயிட்டு வாங்க. முடிவை மாத்திரம் திரும்பி வந்துடாதீங்க. உன்னை கேட்டனடா, உன்னை கேட்டனா? ரெட் டீம் அட்வான்டேஜ்ல தோத்து. ஏய் எத்தனை வாட்டி நான் சொல்லுவேன்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு இருக்கடி ஒரு நாளைக்கு தீபாவளி. வெறும் டிஷ்ஷை மட்டுமே பார்த்து அதுக்கான மார்க்ஸ் கொடுக்க போறாங்க. சோ டேஸ்டிங் தான் நான் இருக்கேனே, அப்புறம் எதுக்கு? காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி நிக்கிற. 3 பிளேட் நீங்க குக் பண்ணி கொடுக்கணும். ஒரு பிளேட்லயே பண்ணி தர, பகிர்ந்து சாப்பிடுங்க. ஒரு டிஷ் பண்றதுக்கே நாக்கு தள்ளு. இதெல்லாம் என்ன சொல்றது? எல்லாம் என் தலை எழுத்து. ஆடு வெட்டி உமேரு அவன் கிட்ட நீங்க மெதுவடை பண்ண சொன்னா கூட அதை மட்டன் வடை தான் பண்ணுவான் அவன். அடே சிரிப்பு வேற. இதோ இங்க இருக்காங்களே சபானா. டாடா சத்த தரல கால் வேணா விடுதா ப்ளீஸ். மன்னிச்சிடு. மனசார கேக்குறேன். பாண்டியன் ஸ்டோர் செட்டிலேயே செட் போட்டு சாப்பிடுறதா. டங் கிளீனர் இருந்தா நாக்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்றான். உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? இப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருக்குடா. இது வேணாம்னு சொல்றேன். நீங்க இன்சல்ட் ஆகுறீங்க. கன்சல்ட் பண்ண வேண்டிய மாதிரி 3 பேர் தாங்க இருக்காங்க. மாற்றம்டா. சக்கா கேட்ட மாதிரி என்னது? ஃபேண்டாஸ்டிக். ஏப்பா தான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். பேர்டன் சொல்றான், என்னன்னே சொல்ல தெரியல, எப்படி சமைப்பான்? ஆடு எந்த ஊர்ல இருந்தாலும் செஞ்சிருவாங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இல்ல ஒரு குக் கண்டிப்பா ஹெல்மெட் ஆகவும் போறாங்க. அப்பாடா, குக்கு தான் எலிமினேட் ஆவாங்களாம். நமக்கு ப்ராப்ளம் இல்ல. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னைய மன்னிச்சிருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.